குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேப்ல 3வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 3வது ப்ரோக்ராம் என்னதுன்னா சிம்பிள் கால்குலேட்டர். சரியா? இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷன் நேம் வந்து EX03 நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரியா? ஃபினிஷ் கொடுத்தோன்னே மொதல் இடத்துல நமக்கு டிசைனிங் பார்ட் தான். டிசைனிங் பார்ட்ல ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நமக்கு கால்குலேட்டருக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும்னா 2 எடிட் டெக்ஸ்ட், 2 ரேடியோ பட்டன், ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் வியூ. 2 எடிட் டெக்ஸ்ட் எதுக்குன்னா நம்பர் கொடுக்கறதுக்காக. நம்பர் 1, நம்பர் 2. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரேடியோ குரூப்னு ஒன்று இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா த குயிக் கான்டாக்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதுக்கு பக்கத்துல ரேடியோ குரூப்னு ஒன்று இருக்கும். அதை ட்ராக் பண்ணி வச்சிருங்க. சரியா? ட்ராக் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி கோடிங் பார்ட்ல போயிட்டு 3 ரேடியோ பட்டன் இருக்கும். ரேடியோ 0, ரேடியோ 1, ரேடியோ 2 இருக்கும். இந்த ரேடியோ 2 வந்து எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதுக்காக தான் பட்டன் யூஸ் பண்றோம். ஒரு பட்டன் வந்து அடிஷன், இன்னொரு பட்டன் சப்ட்ராக்ஷன். உனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீ வந்து மல்டிபிளேஷன் டிவிஷன்லாம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு 2 போதும், அடிஷன் சப்ட்ராக்ஷன். அதுக்காக நம்ம வந்து 2 ரேடியோ பட்டன் மட்டும் வச்சுப்போம். சரியா? கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கு பாருங்க, ரேடியோ குரூப்னு ஒன்று இருக்கும். அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் பட்டன் கால்குலேட் பண்றதுக்காக பட்டன் பெருசாயிக்கும். லாஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து டெக்ஸ்ட் வியூ, ரிசல்ட்டை ஷோ பண்றதுக்காக டெக்ஸ்ட் வியூ. சரி, நம்ம 4 கண்ட்ரோல் தூக்கி வச்சிருக்கோம். ஒன்று வந்து எடிட் டெக்ஸ்ட், இன்னொன்று ரேடியோ குரூப், அதுக்கப்புறம் பட்டன், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வியூ. சரியா? ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னதுன்னா வார்னிங்கை கிளியர் பண்ணணும். எல்லா கண்ட்ரோலுக்கும் வார்னிங்கை கிளியர் பண்ணணும். ஸ்டிங் டாட் எக்ஸ்எம்எல்குள்ள போயிருங்க. போயிட்டு நம்ம ஆப்புக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் தேவைப்படுதோ அந்த வார்த்தையெல்லாம் இன்சர்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன். என்ன ரீசனுக்காகனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதுக்காக டைப் பண்ணி வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? என்னென்ன வார்த்தை தேவைப்பட போகிறது அப்படிங்கிறத. சரி, இங்கே டிசைனிங் பார்ட் வாங்க, கோடிங் பார்ட் வந்துடுங்க. வந்துட்டு ரேடியோ பட்டனுக்கு வந்து அட் சிங்க் ஆட். அடுத்தது சிங்க் சப்ட்ராக்ட். பட்டனுக்கு என்ன வச்சிடணும்? பட்டனுக்கு வந்து அட் சிங்க் கால்குலேட். டெக்ஸ்ட் வியூக்கு என்ன வச்சிருந்தோம்? ரிசல்ட். சரியா? ரிசல்ட் ஒரு பட்டன், 2 ரேடியோ பட்டன், எடிட் டெக்ஸ்ட். சரியா? நீ வார்னிங் அகைன் டைப் பண்ணி பார்ப்போமா? ஆண்ட்ராய்டு கோலன் மினிட். சூப்பர், ஒர்க் ஆயிடுச்சுப்பா. கீழே இருக்கிற எரரை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர்யா, எந்த எரருமே இல்லை. இப்போ நம்ம டிசைனை பார்க்கலாம். டிசைனை பாருங்க. 2 நம்பர் கொடுக்கறது, அதே மாதிரி அடிஷனா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத
சூஸ் பண்ணுற 2 ரேடியோ பட்டன், ஒரு பட்டன் கால்குலேட்டுங்கிற ஒரு பட்டன், ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ. சரியா? ஸோ நம்ம டிசைனிங் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து கோடிங் பார்ட். கோடிங் பார்ட்டில் மொதல் வேலையை டிக்ளரேஷன் தான். சரியா? டிக்ளரேஷனில் என்ன பண்ணணும்? நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம்? எடிட் டெக்ஸ்டில் num1 num2 பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணல, வார்னிங் காமிக்குது. டபுள் கிளிக் பண்ணி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன் வச்சுருக்கோம். ரேடியோ பட்டன் வந்து ரேடியோ ஆட் கமா ரேடியோ சப் 2 வேரியபிள். டபுள் கிளிக் பண்ணி பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. மூணாவது என்ன வச்சோம்? ஒரு பட்டன் வச்சோம். பட்டன் btn calculate. டபுள் கிளிக் பண்ணிட்டு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூ என்னது? டெக்ஸ்ட் ரிசல்ட். இதோட வேரியபிள் நேம். டபுள் கிளிக் பண்ணிட்டு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி விட்ருங்க. எல்லா பேக்கேஜ் வந்துருக்கும் பாருங்க. பட்டனுக்கு எடிட் டெக்ஸ்ட், ரேடியோ பட்டன், டெக்ஸ்ட் வியூ 4 பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐடியை எடுத்து வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறோம். ரெண்டாவது ஸ்டெப் அதுதான். ஐடியை எடுத்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். எடிட் டெக்ஸ்ட், find view by id id டாட் மொதல் வந்து எடிட் டெக்ஸ்ட் 1. சரியா? டைப் பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணிடலாம்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம எத்தனை கண்ட்ரோல் வச்சோம்? 6 கண்ட்ரோல். சரியா? ரெண்டாவது நம்பர் 2. நம்பர் 2 எடிட் டெக்ஸ்ட் தான், அதனால எடிட் டெக்ஸ்ட் 2 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரேடியோ ஆட் ரேடியோ பட்டன் find view by id id டாட் ரேடியோ 0. ரேடியோ சப் வேரியபிள் நேம் ரேடியோ பட்டன் find view by id ரேடியோ 1 இதோட ஐடி. அடுத்து பட்டன். பட்டனுக்கு என்ன வச்சோம்? btn calculate. பட்டன் find view by id டாட் வச்சு பட்டன் 1. லாஸ்ட் என்னது? டெக்ஸ்ட் ரிசல்ட். டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூவோட ஐடி வந்து என்னது? டெக்ஸ்ட் வியூ 1. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஐடியுமே தூக்கிட்டு வந்து அந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? btn calculate டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். அந்த இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. 1 தூக்கி விட்டுட்டு சாரி நியூ ஆன் கிளிக் லிசனர் டபுள் கொட்டேஷன். 2 க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு நடுவில் கர்சரை பிளிங்க் பண்ண விடுங்க. பிளிங்க் பண்ணதுக்கப்புறம் என்டர் தட்டு
ஓப்பன் கர்லி பிரேஸ், மறுபடியும் என்டர் தட்டு, க்ளோசிங் கர்லி பிரேஸ் அதுவே விழுந்துரும். எண்டில் செமிகோலன் வச்சிரு, பிராக்கெட் எண்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்க அந்த பல்பை. மூணாவதா இருக்கு பாருங்க, இம்போர்ட் ஆன் கிளிக் லிஸ்னர் கொடுத்துருங்க. அப்புறம் ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அது வரணும். அதுக்கு என்டர் தட்டுங்க. கீழே பப்ளிக் வாய்ட் ஆன் கிளிக் மெத்தட் கிரியேட் ஆயிரும். இது கீழே டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, ட்ரைக்குள்ள டபுள்ங்கிற வேரியபிளை மேலே நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம். டேட்டா டைப் டபுள்ங்கிற டேட்டா டைப் டபுள் நம்பர் 1, நம்பர் 2. சரியா? டபுள்ங்கிற டேட்டா டைப்பு. இங்கே ட்ரைக்குள்ள வந்து நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ஈக்குவல் டு டபுள் டாட் பிஆர் ஸ்லாஷ் டபுள், அதுக்குள்ள num1 டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் ரெண்டுல செமிக்கணும். அதை வச்சுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்பர் 2 இங்கே num2. சூப்பர்யா. அடுத்து ரிசல்ட்டுங்கிற ஒன்று, அதையும் டிக்ளேர் பண்ணிடுவோம். ரிசல்ட்டுங்கிற வேரியபிள். சரியா? இப்போ அதுக்கு கீழேயே வந்து இஃப் இதில் ரேடியோ டாட் ஆட் டாட் இஃப் செக்குடா இருந்துச்சுன்னா உள்ள என்ன ஆயிரும்னா ரிசல்ட் ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2. சரியா? சாரிப்பா, ரேடியோ ஆட். நெக்ஸ்ட் எல்ஸ் ரேடியோ சப் நம்ம சப்ட்ராக்ட்ல ரேடியோ சப் டாட் இஃப் செக்டு டபுள் கொட்டேஷன், அது கீழே ரிசல்ட் ஈக்குவல் டு மைனஸ் நம்பர் 1, நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2. சரியா? அகெயின் லாஸ்ட் எல்ஸ்னா ரிசல்ட் ஈக்குவல் டு 0, சாரி 0, toast டாட் மேக் டெஸ்ட் கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன சேர்க்கணும்னா செலக்ட் அன் ஆப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை எண்டில் டியூரேஷன் பதில் வந்து டியூரேஷன் அழிச்சு விட்டு டோஸ்ட் டாட் லென்த் லாங் எண்டில் ஒரு ஷோ, ஒரு செமிகோலன் தட்டி விட்டுருங்க.
சாரி, இன்னும் தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மொதல் பிராக்கெட்டுக்கு வெளியே டெக்ஸ்ட் ரிசல்ட் டாட் செட் டெக்ஸ்ட் ரிசல்ட் கோலன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள பிளஸ் ரிசல்ட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கேட்ச். கேட்ச் கேட்ச் எக்ஸெப்ஷன் இ. இதுல வந்து இதே டோஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்கப்பா. இந்த டோஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு இந்த கேட்சுக்குள்ள பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இங்க என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தையை மட்டும் மாற்றி விட்டுருவோம். என்டர் வேலிட் நம்பர். சேவ் பண்ணிக்கோங்கப்பா. அவ்வளோதான். பிராக்கெட் மட்டும் எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? நம்மளோட ஃபோன் ஓப்பன்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3வது ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து மொதல் நம்பர் கொடுக்க போகிறோம். மொதல் நம்பர் 60, 2வது நம்பர் ஒரு 34, 40 கொடுப்போம். ஆட் பண்ண என்ன ஆன்சர் வருது? ரிசல்ட் 100. சூப்பரியா. மைனஸ் பண்ணோம்னா 69. சூப்பர். நம்மளோட சிம்பிள் கால்குலேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து அடிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண கரெக்ட் ஆகுதா? சூப்பர். அடிஷன் சப்ட்ராக்ஷன் 2 முறை தான் நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் முடிச்சுன்னா நீ வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மற்ற என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குமோ அது எல்லாமே பண்ணிடு. சரியா? ஸோ தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு. புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணி விடு இந்த வீடியோவை. சரியா? தேங்க்யூப்பா.